சார் நான் துபாய்க்கு இதுவரை இப்போ போகிறத விட 5வது முறை போகிறேன் சார். ஆனால் நான் போனதில் அதிகபட்சம் எங்கேருந்து போனோன்னு கேட்டிங்கன்னா கொச்சி ஏர்போர்ட் தான் 4 டைம் போயிருக்கேன். ஓகே ஓகே ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, ஓகே திருச்சி ஏர்போர்ட்டு, மதுரை ஏர்போர்ட்டுன்றது போக மாட்டேன் சார். என்ன காரணம்னு கேட்டிங்களா? ஏன் போக மாட்டேன்னு கேளுங்க. ஏன் போக மாட்டேன்னு கேளுங்க சார். என் நிம்மதி போயிருக்கு சார். ஏன் நிம்மதி போகுதுன்னு கேளுங்க சார். ஏன்னு இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸரும் இந்த வெள்ளையும் ஜொல்லையுமா போட்டிருப்பாங்களா, அவங்க யாரு சார்? சொல்லுங்க சார், மறந்து போச்சு. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். கஸ்டம்ஸ் இவங்க 2 பேரும் கேள்வியா கேட்டு என்னை வந்து கொன்னு கொலையத்த மனவசல் ஆளாயிரம். அதனால நான் என்ன பண்ணிடுறதுன்னு கேட்டிங்கன்னா நேரம் கொச்சி ஏர்போர்ட் வந்துடுறது. எனக்கு யாரும் கேள்வியே கேட்கறதில்ல. இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை கொடுப்பேன், பாஸ்போர்ட் எல்லாம் கொடுப்பேன். நான் விசிட்டிங் போகிறீங்களான்னு கேட்பாங்க, நான் மண்டையை மட்டும் ஆட்டுவேன். அவரே சீலை குத்தி அனுப்பிச்சுட்ருவார். இதே நம்ம தமிழ்நாட்டில் போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு போகிற, ஏன் போகிற, ஒரு ரிட்டன் டிக்கெட்டுங்க, காசுங்க, இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் வருவோம். ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு எல்லாம் வச்சிருப்போம்ல. எப்படி இருந்தாலும் நீ என்னை விட்டு தான் ஆகணும். என் மேலே ஏதாவது அஃபென்ஸ் இருந்தால் நீ பிடிச்சி வச்சுக்கோ. பிடிச்சி வைக்காம ஒரு குற்றவாளி கேள்வி கேட்குற மாதிரியே கேட்கும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா துபாய் போகிறோன்னு டென்ஷன் ஆகிடுறோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக வந்து போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நமக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா லீகலாக என்ன நகை வாங்கிட்டு வரணும் அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அதையும் இங்கே எதுவும் கேட்க மாட்டாங்க. டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க. ஹாயாக காரை நிப்பாட்டிட்டு ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. 5 நாள் 1500 ரூபா. நம்ம ஒரு டிரைவரை போட்டு வந்தோம்னா 1500 ரூபா கொடுப்பாங்க, மறுபடியும் 1500 ரூபா கொடுப்பாங்க. டீசல் வேஸ்ட்டு. இங்கே வண்டி நிப்பாட்டி போயிட்டு வந்து ஜாலியாக வண்டி எடுத்து வீட்டுக்கு போயிடலாம். அதனால வந்து கொச்சி ஏர்போர்ட் வாழ்க. ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ നടനം കഥകളി. துபாயில இறங்குனதுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் போய் நம்ம மக்களுக்கு சுற்றி காட்ட போறோம்? நேராக துபாயில் போய் இறங்குறேன் சார் ஏர்போர்ட்டில். போனோம்னா நேராக அஜ்மான் போகிறோம், ரூமில் போகிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். அன்னைக்கு சாயங்காலமே நேராக கோல்டு சோக்குக்கு போகிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ் தான் சார். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பர்ச்சேஸ் லாஸ்ட்டில் வைப்பாங்க, நம்ம ஃபர்ஸ்ட்டே வச்சிடுறோம். நிறைய பணம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை சார். இதை இருக்கிற பணத்துக்கு போகிறோம். லீகலாக நமக்கு என்ன கோல்டு வேணுமோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாம் வச்சுக்கிறோம். 2வது நாள் நேராக புர்ஜ் கலீஃபா போகிறோம் சார். கேள்விப்பட்டிருக்கீங்க சார் புர்ஜ் கலீஃபா? அது தெரியாம எப்படி? ஆமாம், அங்கே போகிறோம். அங்கே போய் சுற்றி பார்க்குறோம். அதுக்கு இன்னொன்று ஏதோ சஃபாரி வேற கூட்டு போங்கடா. இல்லை சார், இருக்கு சார், அதெல்லாம் 2வது. துபாய் புர்ஜ் கலீஃபா முடிச்சுட்டு கீழே வந்தோம்னா துபாய் மால், அதுக்குள்ளேயே அக்வேரியம். இதுவே ஒரு நாள் முடிஞ்சிடும். அடுத்த நாள் நேரா டெசர்ட் சஃபாரி போறோம், பெல்லி டான்ஸ். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ரஷ்யன் கேர்ள்ஸ் சும்மா ஆடுவாங்க சார். நான் கேட்டது உலகத்துல இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் பிறந்திருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு குட் ஃபீல் வரும். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆமா சார். அதுக்கடுத்து நம்ம அங்க போய் இறங்கிட்டு அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஓகே. ஸ்பைஸ் ஜெட் துபாய் போறோம். சார் இண்டிகா டவுன் பஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மினி பஸ். ரொம்ப ஓல்டா இருக்கு, ரொம்ப அடி வாங்கிக்கணும். வணக்கம் நண்பர்களே. நம்ம சந்தோஷப்பட சார் தாய்லாந்து. இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பாக்குற? என்னது சார்? என்ன ப்ராப்ளம்? சார் சார் வணக்கம். எவ்வளோ சார் டிக்கெட் வாங்கியிருக்கிறோம் துபாய் போகிறது?
என்ன ஒரு 24,000 ரூபா 24 Up and down. தான் போகணுமா சார்? கொஞ்சம் இல்லை ஃப்ரீயாக போகலாம் மேலே ஃப்ரீயாக இருந்தா ஃப்ரீயாக போகலாம் மேலே கொஞ்சம் ஸ்பேஸாக இருந்தா நல்லா உட்காரலாம். இப்படி இடிச்சு பிடிச்சிட்டு எவ்வளோ நேரம் சார் 3 மணி நேரம் இப்படியே உட்கார்றது? தரையில் ஓடுற டவுன் பஸ் இது மேலே பிறக்க டவுன் பஸ் தான் இருக்குது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ இப்போ டெசர்ட் சஃபாரியில் போயிட்டே இருக்கோம் பாருங்க, எங்க ஏறி போறோன்னு பாருங்க, பயங்கர ஏறுறோம் பாருங்க. இது ஆமா ஆம்பளை ஆமாங்க, பேரு சுல்தான் ஆமாங்க, ஆனா பொம்பளை பேர் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம், நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். நம்ம இங்க பாருங்க, இதுக்குள்ளதான் பெல்லி டான்ஸ் நடக்க போகுது. இதுக்குள்ளதான் நம்ம ரீட்டா வரப்போறாங்க. இங்க பாருங்க, இவர் நண்பர் பாகிஸ்தான், मेरा फ्रेंड मेरा दोस्त, नो झगड़ा, ओनली फ्रेंडशिप. மித்ரனே